கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளியில அரசு பள்ளி மாணவி பாலியல் குற்றச்சாட்டுல 3 பேர் கைது பண்ணிருக்காங்க. மாணவிகள் எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு அரசு தரப்பு நடவடிக்கை எடுக்கப்படுமா? இது பொதுமக்களை போய் அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு அரசு பள்ளி. பொதுவா ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் நம்ம இந்த மாணவர் மனசு பெற்றின்னு வச்சிருக்கிறோம். இருந்தாலும் சில நேரத்தில் நீங்க சொல்ற மாதிரி பிள்ளைகளுக்கான ஒரு பய உணர்வு காரணமாக வெளியில சொல்லாம கூட இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுக்கணும். நம்ம ஆர்பிஎஸ்கே ஸ்கீம் மூலமாக ஒரு 800க்கும் மேற்பட்டிருக்கிற டாக்டர்ஸ் ரவுண்ட்ஸ்ல இருந்துகிட்டே இருப்பாங்க. அதையும் மீறி இந்த மாதிரி நடக்கும் பொழுது இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. அது சம்பந்தப்பட்டவர்கள் உண்மைத்தன்மை விசாரிக்கப்பட்டு அதில் உண்மை இருக்கின்ற அடிப்படையில் அவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் கண்டிப்பாக அது வழங்கப்படும். டிஸ்மிஸ் பண்ணுறது, கடுமையான தண்டனை வழங்குறது ஒரு பக்கம் இருந்தது என்று சொன்னாலும் அதையும் தாண்டி அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எதுவோ அதை உடனடியாக அதை கேன்சல் பண்ணணும். இனிமேட்டு அவங்க வேறு எந்த இதுக்கும் அவர் போயிடாதக்கூடாத அளவிற்கு ஒரு இரும்பு கரம் கொண்டு அது கண்டிப்பாக அதுக்கு ஒடுக்கப்படும் என்பதை நான் தெரிவிச்சேன். பள்ளி கல்வி மாணவி மாத்திரம் இது மாதிரி பாலியல் வன்முறையில் ஆளாக்கப்படுறாங்க. திருச்சியில் இருக்கிற தனியார் பள்ளியில் கூட இதே மாதிரி நடந்திருக்கு, தொடர்ச்சியாக நடந்திருக்கு. அரசு என்ன நடவடிக்கை எடுக்குது? இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சட்டம் என்று வரும்பொழுது அது பாரபட்சம் என்று தப்புன்னு யார் செஞ்சாலும் நம்ம ஒரு செய்தியாக நீங்கள் பத்திரிகை துறை ஊடகத்தை சார்ந்திருக்கிற நண்பர்கள் நீங்கள் கொடுக்குறீங்க. அது அங்கே இருக்கின்ற பொதுமக்கள் இருந்து மாணவ செல்வங்கள் பாதிக்கப்பட்டு அதனால் ஒரு சென்சேஷனாக அது போகும்பொழுது அதில் உண்மைத்தன்மை அறியப்பட்டு இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இனிமேல் வெறும் பனிஷ்மெண்ட்டோட மட்டும் நிறுத்தாமல் அவங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அந்த ஆசிரியர்கள் யாராக இருந்தாலும் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அதுவும் முழுமையாக ரத்து செய்கின்ற அளவிற்கான ஒரு நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்போம். இனி அது போல் நடக்காத வண்ணம் இப்போ ஒவ்வொருத்தரையும் ஒரு குழு மன்றம், ஒரு கிளப் ஆக்டிவிட்டீஸ், இந்த மாதிரி இப்போ மகிழ் முட்டம் போலாம் கொண்டு வரோம்னா அது காரணமே அதுதான். ஒருத்தர் உட்காந்து பேசி பயம் இல்லாமல் கொண்டு போய் அதை ஆசிரியர்கள் எடுத்து சொல்ல வேண்டும், தலைமை ஆசிரியரோட கவனத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான். ஆக அதனால தான் இதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி புது புதிய திட்டங்களையும் நாங்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கோம். இனி அது நடக்காத வண்ணம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ந்து. மாவட்டத்தில் சித்தலாப்பாக்கம் அரசு பள்ளியில் மாணவிகள் தண்ணி குடிச்சிருக்காங்க 4 பேர். இன்னைக்கு அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி குடிச்சதா சொல்றாங்க. அது என்னென்ன விசாரிச்சா நீங்க சொல்லி நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். சிஓஎஸ் மூலமாக அந்த தகவல் வந்தா உடனடியே நாங்க பார்க்க சொல்றோம். திமுக ஆட்சி அமைச்சு 4 ஆண்டு நிறைவேறக்கூடிய சூழ்நிலையில தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கப்பட்டுள்ள அந்த டேப் எப்ப சார் மாணவர்களுக்கு கொடுக்கப்படும்? பொதுவாக பண்ணுறாங்க ஹைடெக் லேப் நாங்கள் இப்போ மேன்மைப்படுத்திட்டு இருக்கோம். ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் எந்த ஸ்கூல்லையும் இல்லாத அளவுக்கு எலிமெண்ட்ரி ஸ்கூல் லெவலில் ஸ்மார்ட் போர்டு வகுப்பறையை கொண்டு வந்துட்டோம். ஹைடெக் லேப்னு வரும்போது கிட்டத்தட்ட 8000க்கு மேற்பட்டிருக்கின்ற பள்ளிக்கூடங்களுக்கு ஹைஸ்கூல் அண்ட் மிடில் ஸ்கூலுக்கு நம்ம கொண்டு வந்துருக்கோம். முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி மாண்புமிகு தமிழ்நாட்டு வந்து அந்த வாக்குறுதியில் கொடுத்துருக்காங்க. அந்த வாக்குறுதி அது இருக்கிறது என்று சொன்னாலும் இன்றைக்கு அது வருவதற்கு காலதாமதம் ஏற்பட்டது என்று சொன்னால் அது சார்ந்து பிள்ளைங்களுக்கான படிப்பு டெக்னாலஜி வைஸாக அந்த பிள்ளைங்களுக்கு தடைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் முதல் கட்டமாக இந்த ஹைடெக் லேபை முழுமையாக எல்லாத்துக்குமே கொண்டு வந்துட்டோம். 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கான அந்த 10 லட்சம் டேபை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. நான் கிட்டத்தட்ட 40 லட்சம் பிள்ளைங்களுக்கும் டெக்னாலஜியை கொண்டு வந்துட்டோம் என்பதை நாங்கள் சொல்கிறோம். சார் ஆசிரியர் நியமனத்தில் எப்போ சார் வழக்கு